பண்ண முடியாதான். ச்சீ, ஒரு ஆள் இவ்ளோ சீப்பாலாம் யோசிப்பாங்களாடி? நான் சொல்லும் போதே உனக்கு இப்படி இருக்கே. நான் இதெல்லாம் நேரடியா கேட்டப்போ எனக்கு எப்படி இருந்திருக்கும்? அம்மா, இந்த விஷயத்த அவங்க கிட்ட யார் சொல்லிருப்பா? வேற யாரு? எல்லாம் ஆதிதான் சொல்லிருப்பாரு. ஆதியா? அன்னைக்கு கூட நீ என்ன சொன்ன? பவித்ராவை லவ் பண்ண ஆகாஷ்ல இருந்து பாட்டி போடுற பாக்கு வரைக்கும் எல்லாத்தையும் சொன்னாருன்னு அவங்க சொன்னாங்கன்னு சொன்னல. அதெல்லாம் சொன்னவர் இதெல்லாம் சொல்லிருக்க மாட்டாரா? பாரதி, ஒரு நிமிஷம் இரு. ஆதி கண்டிப்பா இதெல்லாம் சொல்லிருக்க மாட்டாரு. ஓடி, அவரை பத்தி எனக்கு தெரியும். அவங்க அம்மான்னு வந்துட்டா எதை பத்தியும் யோசிக்க மாட்டாரு, யாரு என்னன்னு கூட பாக்க மாட்டாரு. ஒரு நிமிஷம் இரு. நீ சொல்றதெல்லாம் சரிதான். ஆனா ஆதி இத பத்திலாம் சொல்லிதான் அம்மாவை வர வைக்கணும்னு என்ன இருக்கு? இப்போ இப்படி வர வச்சவரு அன்னைக்கு அவங்க வரதுக்கு உன்கிட்ட ஏண்டி பெர்மிஷன் கேட்கணும்? அவர் அன்னைக்கும் இதே மாதிரி இவங்களை கிளம்பி வான்னு சொல்லிருக்கலாம்ல. அப்போ அவர் இதை சொல்லிருக்க மாட்டாருன்னு நீ நினைக்கிறியா? ஏய், நான் அப்படி நினைக்கலாம் இல்லடி. ஆதி அப்படி சொல்லிருக்க மாட்டாருன்னு தான் சொல்றேன். உன் நம்பிக்கை போயின்னு நான் ப்ரூவ் பண்றேன். உன் போனை கொடு. எதுக்கு? போனை கொடு. குடி. ஏய், இப்ப எதுக்கு நீ ஆதி கால் பண்ற? அவர் சொல்லிருக்க மாட்டாருன்னு சொல்றல. இப்ப அவர் வாயாலே உண்மையை சொல்ல வைக்கிறேன். ஏய் பாரதி, அழகர் கூட தான் இருப்பாரு. அவர் நம்பருக்கு அடிக்கிறேன். பாரதி, நீ ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? சொன்ன கேளு, ஏன் அவசரப்படுற? பாரதி, ஏய், இப்ப எதுக்கு நீ இவ்ளோ டென்ஷன் ஆகுற? சும்மா இரு. அம்மாவையும் புள்ளையும் மன்னிச்சு நான் ஏத்துக்கிட்டேன்ல, அதான் திரும்பவும் ஆடுறாங்க. ஏய், நீ திரும்பவும் பழைய மாதிரி பேசிட்டு இருக்கடி. இந்த பிரச்சனையை பெருசாக்காம விட்டுரு ப்ளீஸ். நான் அடி பெருசாக்குன. அவங்கதான் இப்ப இல்லாத பிரச்சனையை ஆரம்பிக்கிறாங்க. நான் அபார்ஷன் பண்ண போனேங்கறத மட்டும் சொல்லிருக்காருல, நான் ஏன் போனேங்கறதையும் சொல்லிருக்கலாம்ல. இவர் தானே எனக்கு இன்னொரு குழந்தை வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டு இருந்தாரு. அதனால தானே நான் அந்த முடிவுக்கு வந்தேன். அவங்க அம்மா கிட்ட எல்லாத்தையும் சொன்னவரு அதையும் சேர்த்துல சொல்லிருக்கணும். சரி, அவர் வேணும்னு நான் நினைச்சேன்ல. எனக்கு இதெல்லாம் தேவைதான். பச்சை புள்ள மாதிரி அவர் என்ன சொன்னாலும் மண்டைய ஆட்டிட்டு இருந்தால. எனக்கு இதுவும் வேணும், இன்னமும் வேணும். ஏய், ஏண்டி இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? ஒன்னும் இல்லாத பிரச்சனைய நீயே ஊதி பெருசாக்கிட்டு இருக்க. இது கொஞ்சம் பொறுமையா ஹேண்டில் பண்ண பாரு ப்ளீஸ். இங்க பாருடி, அவங்க அம்மா என்ன ஏதோ கொலைகாரி மாதிரி நினைச்சு பேசிட்டு இருக்காங்க. உனக்கு அது... ஐயோ இல்லங்க, அவ வீட்ல இல்ல. வீட்ல இல்லையா? எங்க போயிட்டா அவ? நான் வேணா ஆண்டாள் கிட்ட சொல்லி சாப்பாடு எடுத்து வர சொல்லவா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாங்க. சாப்பாடெல்லாம் வீட்ல இருக்கு. மனசுக்கு தான் சாப்பிடணும் போல இல்ல. என்ன சாரதாம்மா, என்னாச்சு? மனசு ஆற மாட்டேங்குதுங்க. பாரதி அபார்ஷன் பண்ற அளவுக்கு போயிருக்கான்னு நினைக்கும் போது எனக்கு மனசு அடங்கவே மாட்டேங்குது. என்ன சாரதாம்மா நீங்க தப்ப உங்க மேல வச்சுக்கிட்டு அவளை போய் குத்தம் சொல்லிக்கிட்டு இருந்தா எப்படி? நான் என்ன தப்பு பண்ண? அம்மா, ஏதோ உங்க மவன் பாரதி மேல ஆசைப்பட்டா கல்யாணம் பண்ணா சரி. உங்களை யாரு பாரதிக்கும் இன்னொருத்தனுக்கும் பிறந்த குழந்தை மேல சொத்தெழுதி வைக்க சொன்னது? எனக்கு என்னமோ அதுதான் பிரச்சனையா இருக்குமோன்னு தோணுது. சும்மா இருங்க தர்மலிங்கம். பாரதி பண்ண தப்புக்கு பாவம் குழந்தை என்ன பண்ணுவா? யாரு? அதுவா குழந்தை? அட நீங்க தாமா குழந்தை மாதிரி எதுவும் தெரியாத வெள்ளந்தியா இருக்கீங்க. அட ஆமாமா, உங்களுக்கு இந்த பால் எது கல் எதுன்னு தெரியாம இருந்தா கூட பரவாயில்ல. ஏதோ ரெண்டும் வெள்ளையா இருக்குது அதனால தெரியாம போச்சுன்னு வச்சுக்கலாம். ஆனா உங்களுக்கு விஷம் எது வெள்ளை எதுன்னு கூடவா தெரியாம இருக்கு? என்ன சொல்றீங்க? உங்களுக்கு நான் சொன்னா புரியாது. ஒரு நிமிஷம் இருங்க. தமிழே, அம்மாடி தமிழே. என்ன தாத்தா? வா தாய், வா இப்படி வந்து உட்காரு, வா. அதா அன்னைக்கு உன் அம்மாவுக்கு அப்பாவுக்கு எதுக்காக சண்டை வந்துச்சு? இன்னைக்கு தாத்தா? அன்னைக்கு நீ உனக்கு தம்பி பாப்பா வேண்டான்னு சொன்ன அன்னைக்கு, அதனால சண்டை வந்துச்சே, அத சொல்றேன். அன்னைக்கா? ஆமா, அன்னைக்கு என்னோட பொம்மைய தம்பின்னு சொல்லிட்டு விளையாடிட்டு இருந்தேன்னா
அது அப்பா பக்கத்துல படுக்க வச்சதுனால எனக்கு கோவம் வந்துச்சு. அதனால நான் தம்பி பாப்பா வேண்டான்னு சொன்னேன். ஆ, ஆனா ஆண்டாளத்தை சொன்னதும் சரி நீ தம்பி பாப்பா வேண்டாம்னு சொன்ன. ஆ? ஆமா தாத்தா, நான் தான் வேண்டான்னு சொன்னேன். சரிதான், நீ போய் விளையாடு போ. சரி தாத்தா. பாத்தீங்களாமா, இந்த குழந்தை மேலதான் உங்க சொத்தெல்லாம் எழுதி வச்சிருக்கீங்க. ஆ? வளர்ப்பு எப்படி? உங்க மருமகளுக்கு எங்க இன்னொரு குழந்தை வந்து புட்டா சொத்தெல்லாம் தமிழுக்கு கிடைக்காம போயிடுமோன்ட்டு ஒரு பயம். அத கருவை கலைக்கணும்னு நினைச்சிருக்கா. இந்த பிஞ்சு மனசுலயும் இப்படி நஞ்ச விதைச்சு வச்சிருக்காளே. அட என்னம்மா நீங்க வேற. அந்த குழந்தைக்கு இப்பவே எல்லாம் தெரியுது.